மிக முக்கியமான 2 பேர்ல ஒண்ணு மோசே. நான் அதிகமாக மோசையை குறித்து தியானிக்கிறேன். மோசையை நான் குறை சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னார், ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணத்துல அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, ஜனங்களுக்காக மோசே சில மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாரு. அதனால அந்த இடத்துல இயேசு சொல்றாரு, உங்கள் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமே மோசே அப்படி சொன்னான் அப்படின்னு. அப்பனா மனுஷன் எப்பவுமே நமக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க, சில மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அப்படியே வசனத்தை சொன்னா அது கடினமா மாறி அது கடினமான பாதையா இருக்கும். ஆனா இயேசுவா இருக்கட்டும், யோவான் ஸ்நானகனா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், தப்புனா தப்புதான், அது அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஜனங்களுக்காக தங்களை பிளெக்சிபிள் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்ப ஜனங்களுக்காக பிளெக்சிபிள் ஆகுறீங்களோ அங்கே உங்கள் மூலமாக தேவன் பேசுவதை நிறுத்தி விடுவார். காரணம், தேவனுக்கு தேவை அவருக்கு ஒரு வாய், அவர் சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமே ஒழிய ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பேச தொடங்கிட்டீங்கன்னா, அதனால ஜனங்க வந்து மோசே பேசணும். காரணம், மோசே அவங்களுக்கு இருந்ததுக்கு ஏத்த மாதிரி பேசுவார், அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுப்பாரு. நான் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரனை தெரிந்து கொள்ளாதீர்கள், உங்களுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை தெரிஞ்சு கொள்ளாதீங்க. வசனத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறுங்க, அதான் உங்களுக்கு நல்லது.